ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது அனிமேட் கிளாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்மாவோட 21வது எபிசோடு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் லைக் போட்டு பார்த்தீங்களா எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க, போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். நம்ம ஹீரோவும் பீட்டா வென் அப்புறம் பீட்டா ஷென் அப்படிங்கிற ரெண்டு பேத்தையும் கொன்னு அவனுங்களோட பிளட்டையும் அப்சர்வ் பண்ணியிருப்பான். அப்புறமேட்டுக்கு ஒரு கோட்டு போட்ட வேம்பயர் வந்திருக்கும். அவனையும் சும்மா இல்லையா நம்ம ஹீரோ 2+1 ஆஃபர் மாதிரி அவனையும் கொண்டு இருப்பான். அப்புறம் அவனை கொண்டு அவனோட மைண்ட்ல ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடைக்குமான்னு போய் பார்த்தா அந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுங்க அவனோட மைண்ட்ல ஒரு பேரியர் போட்டு வச்சிருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் அவனோட மைண்டுக்குள்ள போயிருப்பான். அங்க ஒரு பச்சை கலர்ல உருவந்துட்டு நம்ம ஹீரோவையும் நீயும் எங்களோட ஸ்கை பிரேக்கர்ஸ் ஆர்கனைசேஷன்ல சேர்ந்துட்டீங்கன்னா உனக்கு நிறையவே பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னு மண்டை கழிட்டு இருந்திருப்பானுங்க. நம்ம ஹீரோவும் தெளிவா டே என்னடா காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னைக்கு வர்றவங்க எல்லாத்தையும் கொல்றேன் அப்படின்னு அந்த பச்சை கலர்ல இருக்க உருவத்தையும் அட்டாக் பண்ண போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க, இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே யாரோ ஒருத்தன் 1,000,001 அப்புறம் 1,000,002 அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். பார்த்தா சாதாரணமாலாம் ஒன்றும் ஒர்க் அவுட் பண்ணல, ரொம்பவே வெயிட்டா இருக்க ரெண்டு சிலையை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிட்டு நான் ஃபைனலா இதை முடிச்சிட்டேன், நான் இப்ப டிவைனிட்டியோட ஹை பிரீஸ்டா மாறிட்டேன் அப்படிங்கிறான். யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்டிட்டி கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆனதுல உங்களுக்கு மைட்டி பாடி கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறமேட்டுக்கு நீங்க ரொம்பவே ஹார்டா இந்த பெலடின்ஸோட ட்ரைனிங் எடுத்திருக்கீங்க, அதனால இந்த ட்ரைனிங்ல இருந்து உங்களுக்கு அக்யூட்ரியா கேர்டு ஆர்ட்ஸ் அப்படிங்கிற மார்ஷியல் ஸ்கில்லும் உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நம்ம ஹீரோ நடந்து வந்துகிட்டே நான் இவ்வளவு சீக்கிரமா இந்த பொசிஷனுக்கு வருவோம்னு கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, அப்புறம் நான் இப்போ ஒரு பெலடினா மாறிட்டேன், என்னோட அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு யோசிக்கணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்கிறான். அப்ப நம்ம ஹீரோ திடீர்னு நின்று என்னடா சத்தம், இங்க யாரா ஹம்மிங் பண்ணிட்டு இருக்காங்கன்னு பாக்குறான். பார்த்தா அந்த செயின்டஸ் இருக்காங்க. நம்ம ஹீரோவும் ஓ இது செயின்டஸா, இவங்க வந்து செயின்டஸ் அப்படிங்கிற ரொம்பவே பெரிய பொசிஷன்ல இருக்காங்க, ஆனா இங்க வெறும் ஒரு நார்மலான ஆர்டினரி பொண்ணு மாதிரி தான் இருக்காங்க அப்படின்னு அந்த செயின்டஸை பார்த்துட்டு இருக்கிறான். அந்த செயின்டஸை நம்ம ஹீரோவை பார்த்துட்டு ஹலோ சார் என்ரிச் அப்படின்னு நம்ம ஹீரோவை பார்க்குறாங்க. அவங்க அந்த மாதிரி கியூட்டா ரியாக்ஷன் பண்றதுனால அவங்களோட டிவைன் பவர் வெளியே வருதாடுங்குது. நம்ம ஹீரோ செயின்டஸை பார்த்து என்னது இவ்வளோ டிவைன் பவரா, என்ன பார்த்து எதுக்கு இவ்வளோ எக்ஸைட் ஆனாங்க அப்படின்ட்டு ஹலோ செயின்டஸ் அப்படின்ட்டு அப்புறம் நீங்க என்னங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கறான். அப்ப செயின்டஸும் ஓ நான் ஒன்றும் பெருசாலாம் பண்ணல, இந்த சின்ன பையனை தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு ஒரு வண்டை காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு நேரம் வெறும் வண்டை தான் பார்த்துட்டு இருந்தாங்களா, நான் கூட ஃப்ளவரை பார்க்கறாங்கன்னு நினைச்சேன் அப்படின்ட்டு செயின்டஸை பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப செயின்டஸும் நம்ம ஹீரோவை பார்த்து சார் ஹென்ரிச் நீங்க உங்களோட ஃபைனல் பிளஸிங்ஸை வாங்கிட்டீங்களா, உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் என்னது இவங்க அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா, இவங்க செயின்டஸா இருக்கிறதுல ஆச்சரியப்படுறதுக்கே இல்லை அப்படின்னு அவங்கள பார்த்துட்டு இருக்கிறான். அப்ப அந்த செயின்டஸும் உங்களோட பிளஸிங்ஸ்ல மைட்டி பாடி கிடைச்சிருக்கா, பரவாயில்ல இது ரொம்பவே நல்ல ஸ்கில் தான், அப்புறம் இந்த ஸ்கில் கிடைக்கிறதுக்கு உங்களோட முழு ஹார்ட் ஒர்க் மட்டும் தான் காரணம், நீங்க இதை நினைச்சு பெருமை தான் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அப்படியாங்க, சரி நீங்க சொன்னதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க ஒரு மணிகவுண்ட்ல இருந்து பில் அடிக்குது. செயின்டஸும் ஓ டைம் ஆயிருச்சா, இது சர்வீஸ் பண்றதுக்கான நேரம் அப்படின்ட்டு சார் ஹென்ரிச் நாம வேணா சர்ச்சுக்கு ரெண்டு பேரும் ஒன்னா போலாமா அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம ஹீரோவும் போலாமா இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு செயின்டஸ் கூட கிளம்பிட்டான். நம்ம ஹீரோவும் செயின்டஸை பார்த்து நான் ஹிஸ்டரியை படிச்சதுல இவங்களை பத்தி நிறைய தெரிஞ்சிச்சு, இவங்க அந்த செயின்டஸ் பொசிஷன்ல இருந்துகிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க, இதெல்லாம் நடந்து ரொம்ப காலம் இருக்கும், அப்பதான் அந்த ஃபர்ஸ்ட் இம்மோர்டல் கிங் வந்தான், இந்த நேஷன்ல இருக்க எல்லாருமே அவங்க உயிரை கொடுத்து நம்ம செயின்டஸும் கஷ்டப்பட்டு அவனோட ஹார்ட்டை 3 பீஸா மாத்தினாங்க, ஆனா அந்த ஹார்ட் பீஸ் எல்லாம் விசார்ட்ஸ் வந்து எடுத்துட்டு போய் செகண்ட் இம்மோர்டல் கிங்கை ரெகரேஷன் பண்ணணும்னு நினைச்சானுங்க, அதுல அவங்க நிறையவே சோல்ஜர்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியதா இருந்துச்சு, அப்படியே அந்த ஹார்ட்டை யாருக்குள்ளேயாவது வச்சாலும் அவங்களோட கண்ட்ரோல்ல இழந்துடுறாங்க, அதனால அவங்கள கொல்ல வேண்டியதா போயிருது. அப்புறமேட்டுக்கு இந்த இம்மோர்டல் கிங்கோட 3 ஹார்ட் பீஸும் ஒவ்வொரு ரிலத்தை சேர்ந்தவங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த பொறுப்பு பல காலமா கை மாறி இப்ப செயின்டஸுக்கு வந்திருக்கு. செயின்டஸுக்கு இது எவ்வளவு முக்கியம் நல்லாவே தெரியும், ஏன்னா இந்த ஹார்ட் பீஸ் எடுக்கிறதுக்காக நிறைய பேர் காத்துட்டு இருக்கானுங்க, அந்த ஹார்ட் பீஸ் மட்டும் கெட்டவங்க கைக்கு போனுச்சுன்னா கண்டிப்பா அது பேர் ஆபத்துல முடிஞ்சு நம்ம செயின்டஸும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்புறம் இந்த செயின்டஸ் கிட்ட இருக்க ஹார்ட் பீஸை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நாம இந்த செயின்டஸுக்கு ரொம்பவே நம்பிக்கையான ஆளா இருக்கணும், அப்படி இல்லைன்னா இவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ஒரு ஆளா இருக்கணும், அப்பதான் நம்மளால அந்த ட்ரெஷர் ரூமுக்கு போய் அதை எடுக்க முடியும். ஆனா நான் தான் ஒரு நல்ல பிள்ளையாச்சே, அது ஒண்ணு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்காது அப்படின்ட்டு இப்ப நம்ம ஸ்கெலிடன் அவதாரை பார்க்க வேண்டிய நேரம், அவன் வேற அங்க ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறான், என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையுமே அவனுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹென்ரிச் அவதாரும் நம்ம ஸ்கெலிடன் அவதாருக்கு அவனோட மென்டல் பவரை ஷேர் பண்ணிட்டு இருக்கிறான். அப்புறம் யாரோ ஒருத்தன் வாயில இருந்து ரத்தம் காக்குறான். அப்ப அவன் பக்கத்துல இருக்க ஒரு சர்வன்ட்டும் லார்ட் ஜுடிகேட்டர் உங்களுக்கு என்ன ஆச்சு, உங்களுக்கு என்ன உடம்பு சரியில்லையா அப்படின்ட்டு அவங்கிட்ட வரான். அந்த ஜுடிகேட்டர் அப்படிங்கிறவனும் அந்த மெய்டே டே பைத்தியக்காரா ஒழுங்கா இங்கிருந்து தள்ளிப்போ, நீ என்ன டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்கிற, நான் இந்த மாதிரி தோக்க மாட்டேன், அதுவும் என்னோட மைண்ட் இடத்துல நான் தோக்குறதா இதுக்கு வாய்ப்பே இல்லை, ஆனா அவன் எப்படி என்ன அட்டாக் பண்ணான்,
இதுதான் நடக்காத காரியமாச்சே அப்படின்ட்டு நம்ம ஹீரோ அந்த பச்சை கலர்ல இருக்க உருவத்துக்கு ஒரு குத்து. அவன்லாம் நம்ம ஹீரோட்ட வாங்கின அடியில பறந்து போய் விழுந்துட்டு, இல்ல இது இப்படி முடியக்கூடாது, அவன் என்ன விட கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஆயிட்டே இருக்கான், இப்ப அவன் கிட்டத்தட்ட என்னோட பவர்ஃபுல்லா இருக்கான், இவனை இப்படியே சும்மா விடக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவும் இந்தா வாங்கிக்காடா அப்படின்னு அந்த பச்சை கலர்ல இருந்த உருவத்துக்கு அவனோட டார்க் மேஜிக் வச்சு ஒரு ஸ்லாஷ். அந்த பச்சை கலர்ல இருந்த உருவமும் இல்ல இது இப்படி முடியக்கூடாது, எனக்கு எதிராக ஒரு 5-6 பேர் சேர்ந்து சண்டை போடுற மாதிரி இருக்கு, நான் தோத்துட்டேனா, இது எப்படி நடந்துச்சு, என்கிட்ட ஸ்ட்ராங்கான மென்டல் ஸ்ட்ரென்த்தும் இருந்துச்சு, அப்புறம் நிறையவே ஸ்கில்ஸும் இருந்துச்சு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அப்படின்னு காத்துல கரைஞ்சிட்டு இருக்கான். அப்புறமேட்டுக்கு ரியல் வேர்ல்டுல அவனை காட்டுறாங்க. இவன் தான் அந்த ஜுடிகேட்டர். அவனும் நம்ம ஹீரோ கிட்ட மைண்ட் இல்லத்துல வாங்கின அடியில இப்ப ரியல் பாடியும் பாதிக்கப்பட்டு, இல்ல இது எப்படி நடந்துச்சு, இதுதான் அதுக்கான நேரமா, சரி ஓகே அப்படின்ட்டு அவன் பக்கத்துல இருக்க சர்வன்ட்ட பார்த்து, டேய் சியோல் பிரான்ச்சுக்கு உடனே ஆர்டர் அனுப்பு, நம்ம கிட்ட இருக்க டேட்டா எல்லாத்தையும் உடனே அழிச்சிட்டு அவங்க எல்லாத்தையும் போய் கொஞ்ச நாள் மறைஞ்சிக்க சொல்லு, அப்புறமேட்டுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிடெக்டிவ அந்த கொரியாவுக்கு அனுப்புடா, அப்புறம் இங்க நடந்ததை நம்ம மாஸ்டருக்கு சொல்லு, அந்த கொரியாவுல ஒரு மான்ஸ்டர் இருக்கான்னு சொல்லு, சீக்கிரம் போடா அப்படின்னு எடுக்கிறான். அப்புறம் நம்ம ஸ்கெலிட்டன் ஹீரோவும் அங்க உடஞ்சு போய் இந்த கிறிஸ்டல் பீஸ் எல்லாம் போய் எடுத்து, என்னோட கிளியர் மைண்ட் அப்புறம் மைண்ட் ஆஃப் ஸ்கில் இது ரெண்டையும் சேர்த்து யூஸ் பண்ணி அவனை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு, அவன் யாரா முதல்ல அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு எடுக்கிறான். அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டத்துல இருந்து உங்களோட அனதர் என்டிட்டி கம்ப்ளீட் ஆயிருச்சு, உங்களோட டார்க் மேஜிக் அப்படிங்கிற ஸ்கில் இப்ப பேத் ஆஃப் மேஜ் அப்படிங்கிற புது ஸ்கில்லா எவால்வ் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் என்னது இதுவும் ஒரு ஃப்ரேக்மெண்டா, இது என் மென்டல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்றதுக்கான ஃப்ரேக்மெண்டா அப்படின்னு அந்த ஃப்ரேக்மெண்ட்டை நம்ம ஹீரோ எடுத்த ஒரு பச்சை கலர்ல நெருப்பு மாதிரி இது. நம்ம ஹீரோவும் சரி எப்படியோ வந்ததுக்கு லாபம், அப்புறம் அவனோட மெமரிஸ் மட்டும் தான் என்கிட்ட கொஞ்சம் இருக்கு, அப்புறம் அந்த ஸ்கை பிரேக்கர்ஸ் கூட எங்க ஒளிஞ்சிட்டு இருப்பானுங்க அப்படின்னா அந்த கொரியாவில தான் எங்களோட ஹெட் குவார்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன், அவன் பேசுற ஸ்டைலை வச்சு நான் இதை கண்டுபிடிச்சிட்டேன், நான் அவனுங்க யாரையும் தப்பிச்சு போக விட மாட்டேன், அவங்க சீக்கிரட் என்னன்னு தெரிஞ்சுக்கிற வரைக்கும் இந்த மிஷன் முடியாது, நானும் அவங்கள தொடர்ந்து போயிட்டே இருப்பேன் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒரு சோடா புட்டி காட்டுறாங்க. அவனும் அடிபட்டு, டேய் நீ என்ன விளையாண்டுக்கிறியா, எங்களுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டர் இருக்கான் அப்படின்னு ஆர்டர் வந்துருச்சு, அதனால நாங்க எல்லா எவிடன்ஸையும் கிளியர் பண்ணிட்டோம், உனக்கு எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது உங்களுக்கு ஏற்கனவே ஆர்டர் வந்துருச்சா, நீங்க பண்ற எதுவுமே எனக்கு எதிராக வேலை செய்யாது அப்படின்னு அந்த சோடா புட்டி நம்ம ஹீரோ அவனோட பவரை யூஸ் பண்ணி தூக்கிட்டு, நான் பார்த்தேன் நீ ஒன்றும் நிறைய இன்ஃபர்மேஷனை அழிக்கல, உங்ககிட்டயும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் இருக்கு, அதை என்கிட்ட இருந்து மறைக்க முடியாது அப்படின்னு அவங்கிட்ட இருந்து ஒரு பேப்பரை பிடிங்கிட்டு, டேய் கவலைப்படாத இனிமே நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், அப்புறம் இனிமே நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த சோடா புட்டி நம்ம ஹீரோ மிரட்டிட்டு, சரி அவனுங்க அப்படி என்னதான் பண்ணிருப்பானுங்க அப்படின்னு அந்த மேப்பை நம்ம ஹீரோ ஓபன் பண்ணி பார்க்கறான். நம்ம ஹீரோலாம் உச்சக்கட்ட கோவத்துல, இது இவனுங்க என்ன பண்ணிருக்கானுங்க, அவனுங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டான் அப்படின்னு அந்த சோடா புட்டி நம்ம ஹீரோ மிரட்டிட்டு விட்டான்னு பார்த்தா அவனையும் இப்ப கொன்னுட்டு, நீங்க இப்படிதானே என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் எடுத்தீங்க அப்படின்னு நம்ம ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட் நினைச்சு பார்க்கறான். இந்த ஸ்கை பிரேக்கர்ஸை சேர்ந்தவனுங்க தான் சியோல் ஸ்டேஷன் அட்டாக்கையும் பண்ணியிருக்கானுங்க. அப்புறம் டே ஸ்கை பிரேக்கர்ஸை சேர்ந்தவங்களா, உங்க ஆர்கனைசேஷன்ல இருக்க கடைசி மெம்பர் வரைக்கும் நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கர ரேஜ் மூடுக்கு போயிட்டான். கைஸ் இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.